ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்கை ஃபோர்ஸ். இந்த படத்தில் வந்து அக்ஷய்குமார், வீர் பகாரியா, நிம்ரத் கௌர், சாரா அலிகான் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து அபிஷேக் கபூர் அண்டு சந்தீப் கில்வானி இரண்டு டேர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இந்த படத்தோட கதை பின்னணி என்னென்னா, இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் நடந்தபோது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதில் நடந்த சில சம்பவங்கள் அதை தான் இந்த படத்தில் கதையாக தொகுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா 1971 1971 நம்ம ஏர்ஃபோர்ஸ் டீம்கிட்ட ஒரு பாகிஸ்தான் பைலட் மாட்டுறாரு. அவரை வந்து விங் கமாண்டர்னுவாங்க இந்த இராணுவத்தில். அதுதான் வந்து அக்ஷய்குமார் வந்து அவர் தான் வந்து அவரை விசாரிக்க போகிறாரு. அங்கே என்ன படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து அவரை விசாரிக்கும் போது தான் அந்த 1965 அந்த டைமில் வந்து அக்ஷய்குமார் கூட இருந்த வீர் பகாரியா அவரை பற்றி வருது இந்த விஷயம். அப்போ நடந்த ஆப்ரேஷன்ஸு, இவங்க எப்படி அந்த ஃப்ளைட் ரைட் பண்ணாங்க, அதெல்லாம் பற்றி அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இந்தியாவிலேருந்து இவங்க அக்ஷய்குமாரும் அந்த வீர் பகாரியாவும் போயிட்டு ஒரு பாகிஸ்தானில் போய் ஏர்ஃபோர்ஸில் போய் தாக்கிட்டு வராங்க. இப்போ இவங்க தாக்கிட்டு வந்தவுடனே என்ன பண்ணிடுறாங்க, பாகிஸ்தானில் அவங்க வந்து திரும்ப பதிலுக்கு தாக்குறாங்க. தாக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்திய இராணுவத்துக்கு ஏர்ஃபோர்ஸுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. உடனே இவங்க பதிலுக்கு திரும்ப தாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டு எல்லாம் கிளம்பி அக்ஷய்குமார்லாம் போயிட்டு தாக்கிடுறாரு. போய் தாக்கிட்டு வந்து வராங்க. இந்த வீர் பகாரியாவை என்ன பண்ணுறாங்க, இல்லை நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு போகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் அந்த இராணுவ கமாண்ட்ஸை மீறி அவர் ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு போய் அந்த பாகிஸ்தானில் அது தாக்கத்துக்கு போகிறாரு. போகிறவர் திரும்பி வரல. அவர் என்ன ஆனார், வீர் பகாரியா என்ன ஆனார், அதை பற்றி தான் இவங்க வந்து அதுக்கப்புறம் இவர் அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவர் என்ன ஆனார், அவர் என்னென்னா இவருக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிடுது வீர் பகாரியாவை. அது கெட்ட பேரானது எப்படி, அதெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சு, இவர் போன ஃப்ளைட் என்ன ஆச்சு, அதெல்லாம் வந்து அந்த படத்தில் அதான் இந்த படத்தோட கதை. கடைசியில் வந்து எப்படி அவர் வந்து இவர் வீர் பகாரியா என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும். இதில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அக்ஷய்குமார் வந்து அந்த அஃபிஷியல்னு வாங்க பாருங்கள், அந்த கேரக்டருக்கு நல்லா 100% பொருந்தலை. அந்த ஆவேசமாக வசனம் பேசும்போதும் சரி, அந்த சில நேரத்தில் அந்த உயர் அதிகாரிகள்கிட்ட இவரால் செய்ய முடியாத ஏழாமையை காட்டுறதா இருக்கட்டும் சரி, நல்லா நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நடித்த படம்லாம் நம்மளை ரொம்ப சோதிச்சார் அக்ஷய்குமார். என்னடா இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இந்த படத்தில் நல்லா ஃபுல் ஸ்கோப் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அந்த ஃபோர்ஸ் அந்த ஸ்கையில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் சில செயற்கையாக அந்த வீடியோ கேமில் பார்க்குற மாதிரியே இருக்குது சில விஷயம். அப்பப்போ வந்து இந்த டாம் க்ரூஸின் டாப் ஆஃப் மேவரிக்னு ஒரு படத்தோட சாயல் அங்கங்கே தெரியுது. இருந்தாலும் அப்போ அந்த டைமில் இந்திய பொருளாதாரம் வச்சுக்கிட்டு எப்படி இதெல்லாம் பண்ணாங்க, நம்ம இராணுவம் இந்த ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்படுது, அதான் இந்த படத்தில் ஒரு பாட்டு அப்படி ஒன்றும் ஃபஸ்ட்டு அதுவும் கொஞ்ச நேரம் காட்டுறாங்க. அப்புறம் நடுவில் ஒரு தேசப்பற்று, அக்ஷய்குமாரோட அந்த அந்த இவர் இருக்கார் பாருங்கள், வீர் பகாரியா, அவர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அக்ஷய்குமாருக்கு இது ஒரு நல்ல கம்பேக்கு. படத்தில் சில படம் ரன்னிங் டைம் கொஞ்சம் கம்மி தான், மற்றபடி படம் எல்லாம் ஓகே. அந்த வீர் பகாரியா அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருக்க அந்த நிம்ரத் கௌர், அவங்க நல்ல நடிப்பில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆக்டிங்கு, அதுவும் நல்லா இருக்குது. என்ன ஒன்று, இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்னென்னா, அந்த ஒரு வீடியோ மாறுற ஃபீலிங்காகவே இருக்குது இந்த படத்தை பார்க்குறது, அது ஒன்று இருக்குது. ஸோ ப்ளஸ் என்னென்னா, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு செமையான பேக்ரவுண்ட் ஸ்கோரு நல்லா பண்ணியிருக்காங்க. அதேமாரி அந்த பாகிஸ்தானில் போய் அவங்க இலக்கை அடிக்கிறதுலாம் வந்து நல்ல இதுவாக ஒரு வீரமாக எல்லாம் ஒரு தேசப்பற்றோடு எடுத்திருக்காங்க அந்த படத்தை.
மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா 5க்கு 3.5 மார்க் கொடுக்கலாம். நல்லா இருக்கு படம். தமிழ்லேயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்கு இந்த படம்.